கிரியேட் பண்ணி நம்ம ப்ரௌசரில் நோடு மூலியமாக காமிக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த டைம் ஸ்டாம்ப் இந்த கிரியேட்டட் அட் அப்டேட்டட் அட் ஆட்டோமேட்டிக்காக Postgres queueல வந்து இன்சர்ட் பண்ணிடும். ஏன்னா டிஃபால்ட்டாக அது வந்து டைம் ஸ்டாம்ப் ட்ரூ அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை வச்சுருக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னா, இதை இப்படி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒன்றும் இல்லை, இயர் வந்து 4 டிஜிட், மந்த் 2 டிஜிட், அப்புறம் ஹைஃபன் டேட் 2 டிஜிட், அப்புறம் ஸ்பேஸ் விட்டு hours கோலன் மினிட்ஸ் கோலன் செகண்ட்ஸ், இவ்வளோதான். இதை மாதிரி எல்லா இதுக்கும் கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து டிபார்ட்மெண்ட் காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் காலம்ஸ் போயிட்டு கிரியேட் காலம் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நேம் கேட்கும். ஸோ இங்கே டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இதே மாதிரி வேல்யூஸ் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இங்கே வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டைம் கன்சப்ஷனுக்காக இது ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஃபீல்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டா பேஸை எப்படி டேட்டாவை ஃபெச் பண்ணி நம்ம ப்ரௌசரில் காமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நோட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த எம்ப்ளாயெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து அடிஷ்னலாக நான் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபீல்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே, இப்போ நம்ம வந்து findAll அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி எல்லா ரெக்கார்ட்ஸையும் இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து நம்ம வாங்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், findAll ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். findAll ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாடலோட யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாடலை இப்போ நான் ஒரு வேரியபிள், எனி வேரியபிள் நேம்க்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப். ஸோ இந்த எம்போட நம்ம findAll மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ findAllல ஏ வந்து கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஸோ இந்த findAll வந்து ஆப்ஷனலாக பேராமீட்டர் எடுத்துக்கும், இல்லை எடுத்துக்காமையும் இருக்கும். இந்த findAll ஃபங்க்ஷன் வந்து ப்ராமிஸ் பேஸ்டு. ஸோ ப்ராமிஸ் பேஸ்ட் எப்பயுமே ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா நம்ம தென் ஃபங்க்ஷன் கால் பண்ணி ரிசால்வ் ஆனால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதையும், சப்போஸ் ரிசால்வ் ஆகலை அப்படின்னா டாட் கேட்ச் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராமிஸ் வந்து எப்பயும் ரிசால்வ் ஆச்சுன்னா தென் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், ரிசால்வ் ஆகலைன்னா கேட்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து ரிசால்வ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த தென் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேராமீட்டர் எடுக்க போகிறோம், எனி பேராமீட்டர். ஸோ இது ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் கன்சோலில் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ரௌசரில் இந்த டேட்டாவை வந்து நம்ம இப்போ டேட்டாங்கிற வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த எம்ப். ஸோ எம்ப்புங்கிறது என்னது, எம்ப்ளாயி டேபிளை டிஃபைன் பண்ணுது. ஸோ இந்த எம்ப்ளாயி டேபிளில் என்ன இருக்கோ இது எல்லா ரெக்கார்டையும் நம்மளுக்கு ஃபெச் பண்ணி நம்மளோட இந்த டேட்டா வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை ப்ரௌசரில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நோடில் வந்து நம்ம ஆப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க் வச்சு ஆப்புங்கிற வேரியபிள். ஸோ ஆப்பை வச்சு நம்ம போர்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதே ஆப்பை எடுத்து, ஸோ எப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும், ஒரு கெட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது. ஸோ கெட் மெத்தடில் வந்து 2 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ரவுட் நேம். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கெட் எம்ப்ளாயீஸ். ஸோ இது உங்களோட இஷ்டம், என்ன ஸ்ட்ரிங் கொடுக்கணுமோ அந்த ரவுட் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ், இந்த 2 ஆப்ஜெக்டையும் எடுக்கும். ஸோ ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னா, நீங்கள் சப்போஸ் ஃபார்ம் டேட்டாலேருந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இருந்து சில டீட்டெயில்ஸை வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த ரெக்வஸ்ட் டாட் பாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கெட்டு தான், நம்ம ஜஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் மட்டும் சென்ட் பண்ணால் போதும். எப்போது யூசர் வந்து /get employees அப்படிங்கிற ரவுட்டை டைப் பண்ணும்போது நம்ம இந்த டேட்டா அதை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை எடுக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே இப்போ வந்து நம்ம ஆப் டாட் கெட்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ அதுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் நம்ம இந்த டேட்டாவை சென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே res டாட் சென்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அது எது, நம்ம இந்த டேட்டாங்கிறது ஒன்றும் இல்லை, டேபிளில் என்னென்ன வாங்குகிறோமோ அது எல்லாமே இந்த ரெஸ்பான்ஸில் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து யூஆர்எல் என்ன டைப் பண்ணோம்னா, நம்ம போர்ட் வந்து 8000, அதில் வந்து /get employees அப்படிங்கிற ரவுட்டு. அப்போது அது எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக இந்த டேட்டா, அதாவது எம்ப்ளாயி டேபிளில் இருக்க ரெக்கார்ட் எல்லாமே ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ரன் ஆயிடுச்சு, ஆப் ரன்னிங் இன்புட். இந்த சின்க் மெத்தடும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ சின்க் அப்படிங்கிறது வந்து டேபிள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் இந்த http localhost /get employees அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே. ஸோ நம்ம